சிறப்புமிக்க தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய 2026 முதல் 2028 3 ஆண்டுகளுக்கான மாவட்ட நிர்வாக தேர்தலை நடத்த வருகின்றிருக்கின்ற தேர்தல் ஆணையர் மாநில பொதுச் செயலாளர் பே. முனியப்பன் அவர்களே, மாநில துணை தேர்தல் ஆணையர் மாநில பொருளாளர் எம். சண்முகம் அவர்களே, வெற்றி பெற்றவர்களை வாழ்த்த வருகின்றிருக்கின்ற மாநில தலைவர் எஸ். மதுரம் அவர்களே, மாநில துணைத் தலைவர் ஆர். நல்லுச்சாமி அவர்களே, இன்றைய தேர்வில் மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற முகமது கபீர்லால் அவர்களே, மாவட்ட செயலாளர் விஜயன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மகேஸ்வரி அவர்களே மற்றும் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் என்பது திருவொற்றியூர் முதல் சென்னை தரமணி வரை இருக்கின்ற அனைத்து அலுவலகங்களிலும் இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி மாநகராட்சி பணியாளர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களையும் உள்ளடக்கிய உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் திகழ்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் துறையை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள் மட்டுமல்லாது அருகிலே இருக்கின்ற எல்லா துறையும் சார்ந்த உறுப்பினர்களும் நீங்கள் சேர்த்து விரைவாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஏதோ இன்று பதவி வாங்கிவிட்டோம், முடிந்து விட்டது என்ற ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சங்கம் வளர்ச்சியடையாது என்பதை இன்றைய கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விளைகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் இன்றைக்கு புது பொலிவுடன் மாநில தலைவரால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடத்தில் இன்னும் பல்வேறு பணிகள் முடிவடைந்த பின்னர் எதிர்வருகிற மே 1ஆம் தேதி ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கட்டிடம் புதுப்பித்து திறப்பு விழா மாநில தலைவர் திறக்க நடைபெற இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினத்திலே மாநில நிர்வாகிகளும் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளும் பிரதான உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்திற்கு நீங்கள் சிறப்பு சேர்ப்பிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இயக்குநரிடத்தில் இருக்கிறோம், இங்கே சங்க பதவிக்கு வந்துவிட்டால் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று கேட்டீர்கள். ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். இந்த சங்கத்தில் பதவி வகிப்பவர்களை எந்த ஒரு அரசு அதிகாரியும் பழிவாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அதை பார்த்து கொண்டு மாநில நிர்வாகம் சும்மா இருக்காது என்பதை இங்கே ஆழமாக உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த பயத்தை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். ஏற்கனவே இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நாம் வைத்த எந்த கோரிக்கைகளும் நிறைவேறவில்லை என்பதை மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விளைகின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 23ஆம் தேதி நாம் வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அந்த வாக்களிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு யார் வந்தால் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்பதை ஆழ சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய அலுவலக உதவியாளர்கள் அனைத்து துறையிலும் நிரப்பப்பட வேண்டும் என்பதை மாநில தலைவர் எஸ். மதுரம் அவர்கள்
சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து வழக்கினை வெற்றி பெற்று அதனை அனைத்து துறையிலும் நிறைவேற்ற கோரி மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளரிடத்திலே கொடுக்கப்பட்டு அவர்களும் ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையின் பிரகாரமாக சில துறைகள் நிரப்பப்பட்டு வருகின்றன. சில துறைகள் அரசை கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கின்றன. எனவே தேர்தல் முடிந்த பின்பு இந்த துரிதமான பணிகளை நாம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. இங்கே பொதுப்பணித்துறை வளாகத்திலே இருக்கின்ற என்எம்ஆர்கள், பொதுப்பணித்துறையிலே பணிபார்க்கின்ற அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், நெடுஞ்சாலைத்துறையிலே இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், மதுவிலக்கு ஆயத்தீர்வுடைய பணிபார்க்கின்ற அலுவலக உதவியாளர், துப்புரவு பணியாளர்கள், வணிக வரித்துறை, வருவாய்த்துறை, கனிம வளத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, பிற்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்பட்டோர் நலத்துறை, சி மரபினர் நலத்துறை, பிசி எம்பிசி துறை, ஆதி திராவிட நலத்துறை போன்ற பல்வேறு துறைகள் இந்த வளாகத்திற்குள்ளே இருக்கின்றது. இந்த வளாகத்திலே இருக்கின்ற அனைத்து துறைகளையும் நீங்கள் சேர்க்க வேண்டும். அவரையும் உறுப்பினராக சேர்த்து குறிப்பாக தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, அதேபோல டிஎம்எஸ், டிஎம்இ, டிபிஐ, கிங் நிலையம், வேளாண்மை விற்பனை துறை போன்ற பல்வேறு துறைகள் இருக்கின்றன. புதிய நிர்வாகிகள் வாரத்துக்கு 2 நாட்கள் நீங்கள் இந்த துறைகளெல்லாம் சென்று அந்த துறையில் இருக்கின்ற உறுப்பினர்களை திரளாக சேர்த்து எதிர்காலத்திலே மாநில நிர்வாகிகளுக்கும் அகில இந்திய நிர்வாகிகள் வேறு மாநிலத்திலிருந்து வருகிறால் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவும் அவர்கள் வரவேற்கவும் மிக முக்கிய மாவட்டமாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிர்வருகின்ற மே 1ஆம் தேதி நம்முடைய கோரிக்கைகள் என்னவென்பதும் நம்முடைய நிலை என்ன என்பதும் 8வது ஊதியக்குழு தொடர்பான நாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதையும் நான் தெளிவாக உரையாற்ற இருக்கிறேன் என்பதை சொல்லி, இதுகாரம் அமைதி காத்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நல்வாழ்த்துக்களை கூறி, வேளாண்மை விற்பனை துறை போன்ற பல்வேறு துறைகள் இருக்கின்றன. புதிய நிர்வாகிகள் வாரத்துக்கு 2 நாட்கள் நீங்கள் இந்த துறைகளெல்லாம் சென்று அந்த துறையில் இருக்கின்ற உறுப்பினர்களை திரளாக சேர்த்து எதிர்காலத்திலே மாநில நிர்வாகிகளுக்கும் அகில இந்திய நிர்வாகிகள் வேறு மாநிலத்திலிருந்து வருகிறால் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவும் அவர்கள் வரவேற்கவும் மிக முக்கிய மாவட்டமாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிர்வருகின்ற மே 1ஆம் தேதி நம்முடைய கோரிக்கைகள் என்னவென்பதும் நம்முடைய நிலை என்ன என்பதும் 8வது ஊதியக்குழு தொடர்பான நாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதையும் நான் தெளிவாக அந்த கூட்டத்திலே உரையாற்ற இருக்கிறேன் என்பதை சொல்லி, இதுகாரம் அமைதி காத்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.